ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள் ஆஃப் டெடி மேக்கிங் கிளாஸ். இன்றைக்கி பிக் சைஸ் டெடி ஃப்ரீ ஹேண்டாக நல்ல பிக் சைஸில் நீங்கள் 5 ஃபீட்டோ 4 ஃபீட்டு 3 ஃபீட்டில் எவ்வளோ சைஸ் போடனாலும் கூட நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சோன்னா சூப்பராக பண்ணலாம். இது ஃப்ரண்ட் ஹெட்டு 2 பீஸ் வரும், 1 பீஸ் ரிவர்ஸ். ஹேர் டைரக்ஷன் கீழ் நோக்கி வரணும். ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர் ஹெட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட்டும் ஒரே லெவலில் வர மாதிரி பார்த்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேக் சைடு ஹெட்டு 2 பீஸ் 1 பீஸ் ரிவர்ஸ். இது பார்த்தாலே உங்களுக்கு அழகாக ஹைட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஹைட்டு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அழகாக ஓனாகவே ட்ரா பண்ணிக்கலாம். இயருக்கு 4 பீஸ் வரும். அதே மாதிரி இது பேக் சைடு பாடி 2 பீஸ், அதில் 1 பீஸ் ரிவர்ஸ் வரும். இப்போ நீங்கள் பேக் சைடு பாடி வரைஞ்சிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடு பாடி வரும். ஆனால் இந்த வளைவு இருக்குது பார்த்துங்க, இந்த வளைவு கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி வரணும். இந்த வளைவு நல்லா உள்ளே தள்ளி போடணும். ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணி நீங்கள் ஒரு சார்ட்டில் வரைஞ்சி எடுத்து கட் பண்ணிவிட்டு எண்ணொன்றில் வரைஞ்சிடணும். இது வரைக்கும் வரைஞ்சிடணும். நார்க்கெலாம் இதுலேருந்து இது வரைக்கும் வரைஞ்சிட்டு நல்லா உள்ளே தள்ளி இழுத்து விட்டு இதில் வரணும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பீஸ் வரைஞ்சிட்டாலே ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது இன்சைடு ஹேண்டு, இது நல்லா உள்ளே வளைச்சி விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இது வரைஞ்சிட்டாலே இதை பார்த்து இதை வரைஞ்சி திக்கு சாட்டில் எடுத்துகிட்டு இது வரையும் போது மேலே ஆர்ச் மாதிரி எடுத்து விட்ருங்க. இது அவுட் சைடு ஹேண்டு. இப்போ நான் இன்னும் ஈஸியான ஒரு மெத்தடு சொல்லி கொடுக்குறேன். இது ட்ரா பண்ண தெரியாதவங்க, ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ண வரைய தெரியாதவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் 3/4 இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃப்ரண்ட் சைடுக்கு ஹெட் பார்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்து வச்சது பாருங்கள். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு ஃபேஸு. இதை ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி வளைச்சி விட்டிங்கன்னா அது மவுத் சைடுக்கு வந்துடும். அதேமாரி இதை நீங்கள் நல்லா பிக் சைஸாக போடணுன்னா இந்த மாதிரி பாடிக்கு பிக் சைஸாக போட்டிருக்கோங்க. 2 பீஸ், அதில் 1 பீஸ் ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. ஹேண்டு இது ஃப்ரீ ஹேண்டாக வரைய தெரியாதவங்க தான் இதை ஃபாலோ பண்ணணும். மற்றபடி அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.